பாட்டி, அபி, ராகவ் எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி கேட்குறாங்க, நேற்று போனீங்களா உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு, எப்படிம்மா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இவருக்கு ஆப்போசிட்டாக அவங்க ஃப்ரெண்டு இருந்தார். நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தார். டைம் போனதே தெரியல. அது மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃப் நிறைய ஐட்டம் சமைச்சு போட்டாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஓ அப்படியா? இல்லை, அங்கே போனதுனால கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ் சொல்கிறாரு. எல்லாருமே சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அபி யோசிக்கிறாங்க, ஐயோ நைட்டு நம்ம தூங்கிட்டோமே, அந்த மதுவை பற்றி இன்னும் கொஞ்சம் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அனு சொல்கிறாங்க, அபி நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டவுடனே அப்படியே ஆகாஷ் கேட்குறாரு, என்ன ஆச்சு உங்களுக்கு, ஏன் திடீர்னு அம்மா வீட்டுக்கு போகணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஒன்றும் இல்லை, நாளைக்கு அபிக்கு வந்து பர்த்டே, அதனால தான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இங்கே பாரு ராகவ், அபிக்கு பர்த்டே, கண்டிப்பாக நீ கோயிலுக்கு நாளைக்கு கூட்டிகிட்டு போகணும். என்ன வேலை இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் அப்படி பார்த்துட்ருக்காரு. ஆமாம், அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. அப்போ அஞ்சலி சொல்கிறாங்க, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும்னு நீ சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா அப்படி சொல்கிற, அஞ்சலி வாங்கி கொடுத்தா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை பாட்டி, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் இந்த வீட்டுக்கு புடவை தான் விற்கிறதுக்காக வந்தேன். எனக்கு நீங்கள் ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்க, என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்க, அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாமே சொல்கிறாங்க. சரிம்மா விடு, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அனு சமையல் ரூமில் இருக்காங்க. அப்போ அபி வராங்க. வந்தவொடனே அணுக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு அனு, நீ எதுவும் சமைக்க வேண்டாம், அத்தைக்கலாம் சரியா, நான் வந்து பார்த்துக்கிறேன், நான் போயிட்டு டெலிவரி பண்ணணும், அதை போய் நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அபி, நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கு போகலாம்ல. ஆமாம் அனு, நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையும் எனக்கு பர்த்டேன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லை நீ ஏன் ராகவ் கிட்ட போய் எனக்கு பர்த்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நாம் நாளைக்கு போனால் எல்லாரும் கேட்பாங்க தானே, அதனால தான் நான் எல்லார் எதிர்க்கும் சொன்னேன் அப்படின்னு அனு சொல்கிறாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா, நாளைக்கு நம்ம அம்மா வீட்டுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க. இல்லை, உன்னோட ராக்கி பாய் இருக்கார்ல, அவர் கண்டிப்பாக உனக்கு சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று பண்ணுவார், அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. யார் அவரா? அவர்லாம் எனக்கு எதுவுமே பண்ண மாட்டார். அவர் எப்படி தெரியுமா, எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பார், ஒரு ஜெயிலர் மாதிரி, ஒரு ராக்கி பாய். அது மட்டும் இல்லை, டென்ஷன் பார்ட்டி, எப்போ எப்படி இருப்பார்னே நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க. ஆமாம் அபி, நீ என்ன இத்தனை பேர் வச்சுருக்க, இந்த உன்ன மாதிரி யாராலையுமே பேர் வைக்க முடியாது, நீ வேணா பாரு, உனக்கு அவர் ஒரு பேர் வைக்க போகிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க. நீ வேணா பாரு, உன்னோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டே முன்னாடி நாள் நீ வந்து ராகாவுக்கு பர்த்டே கொண்டாடின, அது எல்லாமே சர்ப்ரைஸாக பண்ண, அதே மாதிரி அவர் பண்ணுவார்னு எனக்கு தோணுது. நீ வேணா பாரு, அவரோட ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறது உனக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அபி அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது யோசிக்கிறாங்க, அப்படியே அங்கே ஒரு வேலை இருக்குது, வேலை பார்த்து பேசுகிறாங்க. நீ பாரு முருகா, என்னதான் இங்கே நடக்குது, அவர் வந்து எனக்கு விஷ் பண்ணுவாரா, உண்மையாவா விஷ் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், அவருக்கு நம்ம சர்ப்ரைஸாக பர்த்டேலாம் கொண்டாடணும்ல, கண்டிப்பாக அவர் நமக்கு பண்ணுவார் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்காங்க வேலை பார்த்தே. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சிவாஜி கணேசன் மாதிரி. அபி, நீ எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கணும், உன்னை நான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் பண்ணதுலேருந்து உன்னை நான் நிம்மதியாகவே வச்சுக்கல, இனிமேல் நான் உன்னை நிம்மதியாக பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். உனக்கு என்ன பிடிக்கும், நம்ம வெளியே போகலாமா, உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு நான் ஐஸ்கிரீம் வாங்கி தரட்டுமா, சரி சரி ஐஸ்கிரீம் வேணாம், உனக்கு பிடிச்ச பஜ்ஜி வாங்கி தரட்டுமா, நீ சாப்பிடு, உனக்கு என்ன வேணுமோ கேளு அபி, எல்லாமே நான் வாங்கி தரேன், உன்னை சந்தோஷமாக நான் பார்த்துக்கணும், அதுதான் என்னோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாரா. சிவாஜி கணேசன் மாதிரி நம்மளை நல்லா பார்த்துப்பாரா. சரி, நாம் ஏன் இவ்வளோ எதிர்பார்க்குறோம், ஒரு வேளை கல்யாணம் ஆகிட்டா எல்லாரும் இப்படி தான் பண்ணுவாங்களோ, இப்படி தான் நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்து அப்படியே பேசிட்டு திரும்புகிறாங்க. திரும்பும்போது அப்படியே ராகாவை இடிச்சிட்டாங்க. என்ன பார்த்து வர மாட்டிங்களா அப்படின்னு அபி கேட்குறாங்க. அதே மாதிரி ராகவும் கேட்குறாரு. தெரியாமல் தான் இடிச்சிட்டேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அபி அங்கேருந்து போகிறாங்க. போனோடனே நைட்டு தூங்கும்போது யோசிக்கிறாங்க, கண்டிப்பாக இன்றைக்கி அவர் நமக்கு விஷ் பண்ணுவார், பார்க்கலாம், 12 மணி ஆனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருக்காங்க. டைம் எழுந்து பார்க்குறாங்க. டைம் 12 ஆகிடுச்சி, ஆனால் இவர் விஷ் பண்ணவே இல்லையே. இந்த ராக்கி பாய் எப்போவுமே இப்படி தான், எதுவுமே பண்ணவே மாட்டார், நாம் தான் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எழுந்து உட்காந்துட்ருக்காங்க. அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிறாங்க. அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. எப்படிமா இருக்க, உனக்கு விஷ் யூ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே சொல்கிறாங்க. தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக. சரிம்மா காலைல வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆமாம், அம்மா அப்பாலாம் ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் இவர் மட்டும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக படுத்துட்ருக்காங்க. முரளி வராரு, சுந்தரியை பார்க்குறாரு. பார்த்துட்டு ஒரு புடவை கொடுக்குறாரு. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக இந்த புடவையை நீங்கள் அபிக்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
என்ன முரளி என்ன நினச்சிட்டு இருக்க என்னெல்லாம் போயிட்டு புடவையெல்லாம் கொடுக்க முடியாது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி சொல்கிறாங்க. அத்தை இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க எப்படியாவது கொடுங்க. அபியோட பர்த்டேக்கு நான் கொடுக்குற புடவை தான் கட்டியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு முரளி சொல்கிறாரு. ஏன் நீ இப்படி இருக்க? ஐயோ கடவுளே இவன் வேற சரியான பைத்தியக்காரனாக இருப்பான் போலகுது. இவனுக்கு அபி பைத்தியம் பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. சரி இந்த ஒரு வாட்டி நான் கொடுக்குறேன், ஆனால் இன்னொரு வாட்டிலாம் இப்படி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாசகன் வேஷம் போட்டா மாதிரி நீங்கள் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு முரளி. யார் போட்டது? ராவணன் தான் போட்டான் புரியுதா? அவங்க அத்தை போடலை. சும்மா இஷ்டத்துக்கு நீ பேசிகிட்டு இருக்காத. எனக்கு வர கோவத்துக்கு இந்த புடவை நான் அப்புறம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சுந்தரி. ஐயோ சாரி அத்தை சாரி, நீங்கள் எப்படியாவது என்னோட அபிக்கிட்ட இந்த புடவையை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து போகிறாங்க சுந்தரி. சரின்னு சொல்லிட்டு முரளி அப்படியே பார்க்குறாரு. அப்போ முரளி யோசிக்கிறாரு, இந்த அபி மேலே 1000 மடங்கு நான் பாசம் வச்சுருக்கேன். ஐயா அபியை நான் கல்யாணம் பண்ணணுமோ அதே அளவுக்கு அந்த ராகவ் அபி 2 பேரை பிரிக்கணும். இதுதான் என்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்ருக்காரு. என்னோட அபிச்செல்லாம் எனக்கு தான். நாளைக்கு வேறு அபிச்சலத்துக்கு பர்த்டே கண்டிப்பாக நான் கொடுக்குற புடவையை தான் அவள் கட்டிகிட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி யோசிச்சுட்டே நின்றுட்டுருக்காரு. அப்போ அபி எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க. போகும்போது ராகவ் அப்படி பார்க்குறாரு. கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. போன உடனே அப்படி யோசிக்கிறாங்க, ஒரு விஷ் கூட பண்ணலை. நானும் இன்றைக்கி ஃபுல்லாக விஷ் பண்ணுவார்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஆனால் விஷே பண்ணவே இல்லை. ஏன் அப்படி பண்ணுறாரோ தெரியல. ஆனால் இன்றைக்குள்ளே அவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை மூடிட்டு கோயிலே கத்துறாங்க. திரும்பி பார்க்குறாரு ராகவ். பார்த்துட்டு எதுக்கு இவ இப்படி கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதுவுமே பேசவே இல்லை. அபியும் அப்படி உள்ளே வராங்க.